21 25 வரையுள்ள வினாக்கள் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டது. அதற்கேற்ப ஒவ்வொரு வினாவுக்குமான சரியா ஒவ்வொரு வினாவுக்குமான விடைக்குரிய இலக்கத்தை அவ்வினாவின் எதிரே அடைப்பில் உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ஒன்றுக்கொன்று சமனான 9 அட்டைகள் 1 தொடக்கம் 9 வரையிலான ஒரு இலக்கம் வீதம் எழுதி பை ஒன்றில் இடப்பட்டுள்ளது. அண்டர்லைன் பண்ணுங்க. 1 தொடக்கம் 9 வரையான ஒரு இலக்கம் வீதம் எழுதி சமனான 9 அட்டை எடுத்து ஒவ்வொரு இலக்கம் எழுதி 1 தொடக்கம் 9 வரை ஒரு இலக்கம் வீதம் எழுதி பை ஒன்றில் இடப்பட்டுள்ளது. இப்பையிலிருந்து எழுமாறாக அட்டை ஒன்று எடுக்கப்படுகிறது. ABCDEF ஆகிய 6 நண்பர்கள் அட்டையின் இலக்கத்தை பின்வருமாறு ஊகித்தனர். சரியா? அப்ப இதை வச்சுக்கிறது இது லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல சரியா சட்ட கல்லூரிக்கு எடுப்பதற்கான வைக்கப்பட்ட போட்டி பரீட்சையில வினவப்பட்ட ஒரு பாஸ் பேப்பர் வினா. சரியா? இது ஒரு பாஸ் பேப்பர் வினா தான் பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஒரு பை ஒன்றுல 9 கார்த்திகா நம்ம விளங்கப்படுத்துறதுக்கான கீறி விளங்கப்படுத்துறேன். நான் செய்யறேன்னு நீங்க அப்படி செய்ய தேவை. சரியா? டைம் வைத்து நான் விளங்கப்படுத்தணும் என்றுதான் இல்ல கீறு சமனான 9 காற்றிகள் 9 காற்றி அதுல 1 தொடக்கம் 9 வரை இலக்கம் விடப்பட்டது. இதுல என்ன செய்யறாங்க? எழுமாறாக குழுக்கள் முறையில ஏதோ தெரியாம ஒரு அட்டை எடுக்காங்க. 6 நண்பர்கள் என்ன ஒரு அட்டை எடுக்கப்படுது. எழுமாறா ஒரு அட்டை எடுக்கப்படுது. எழுமாறா ஒரு கார்டன் எடுக்காங்க. அந்த கார்டுல ஒரு நம்பர் இருக்கு. நம்பர் போடப்பட்டீங்களா? இந்த நம்பரே ஒரு நம்பர் போடப்பட்டிருக்கு. அந்த நம்பர் என்னையெல்லாம் இருக்கலாம், எப்படியெல்லாம் இருக்கலாம், அந்த நம்பர் எண்ணியா வரலாம் என்று 6 நண்பர்கள் ஊகிக்கலாம், கெஸ் பண்றாலாம். ABCDEF என்ற 6 நண்பர்கள் ஊகிச்சாங்க. ABCDEF ஊகிச்சாங்க. அதைத்தான் ஒவ்வொரு தரவா சொல்றாங்க. இதை கவனிக்கவில்லையில் முதலாவதா எப்படி ஊகிச்சாருன்னா 10க்கு குறைந்த முதன்மை எண் தொடைக்குரிய எண்ணாகும். ஏன் நண்பர் எப்படி கெஸ் பண்ணிக்காரு? 10க்கு குறைந்த முதன்மை எண்ணுக்குரிய தொடையாகும். சொல்லுங்க, என்ன விட வரலாம் ஒரு தொடையா முதன்மை எண்ணுக்குரிய தொடையா 10 குறைஞ்சது சொல்லுங்க என்ன என்பவர் முதன்மை எண்ணுக்கு தெரியுமா இல்லையா? ஓலோல படிச்சிருப்பீங்களே முதன்மை எண்கள். சரி, முதன்மை எண் என்றால் என்ன இதுதான்? முதன்மை என்றால் என்ன? அதுவும் தெரியாதா? முதன்மை எண் என்றாலும் தெரியாதா? சரி, ஒன்றாலும் தன்னாலும் மாத்திரம் வகுப்படக்கூடிய எண்கள் முதன்மை. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 ஒன்றாலும் தன்னாலும் மாத்திரம்தான் வகுப்படும். 4 எடுத்தவங்க ஒன்றாலையும் வகுப்படும், தன்னாலையும் வகுப்படும், 2ஆலையும் வகுப்படும். அப்ப 4 முதன்மை. 5 எடுத்தா ஒன்றால வகுப்படும், 5 அந்த தன்னாலே வகுப்படும், 2ஆல மட்டும்தான் வகுப்படும். இதாலும் வகுப்படாது. ஒன்றாலும் தன்னாலும் மாத்திரம் வகுப்படக்கூடிய எண்கள் தான் முதன்மை எண்கள். அப்ப அந்த எக்ஸாம் போனாங்களுக்கு
முதன்மை எண்கள் என்னன்னு தெரியாம போனாண்டா கீழே அப்படி வச்சுட்டு வர வேண்டியதான் ஒண்ணு செய்யறாங்க. சரியா? முதன்மை என்ன தெரிஞ்சுக்கணும். முதன்மை என்ன இதான். அது 10க்கு குறைந்த முதன்மை என்னடா 2 3 5 7. ஓகே, இத நண்பர் ஏ ஊகித்தாரா? சரியா? சரி, பி என்ற நண்பர் எப்படி ஊகிக்கணும்? அது 5க்கு கூடிய ஆனால் 10க்கு குறைந்த முழு எண் தொடைக்குரிய என்ன? 5 விட கூடையா 10 விட கூடையா? அப்ப என்ன வேணும்? என்ன வரும்? 5 விட கூட 10 விட குறைஞ்சது. 6 7 8 9. 5 விட கூட 10 விட குறையும். முழு எண்ணுக்குரிய தொடை முழு எண் 6 7 8 9. சி என்ற நண்பரை பாருங்க. சி என்ற நண்பர் என்ன செய்யறாரு? அதே இத 0க்கும் 10க்கும் இடைப்பெற்ற ஒற்றை எண்ணுக்குரிய தொடையாம். சி எப்படி கெஸ் பண்றாரு? இங்க வெளியே வரக்கூடிய காலில் உள்ள நம்பர் எப்படிப்பட்டதுமா? ஒற்றை எண். 0க்கும் 10க்கும் இடைப்பட்ட ஒற்றை எண் தொடையாம். அப்ப யார் வரா? 1 3 5 7 9. இந்த நம்பர் ஒரு நம்பரா இருக்கும் என்றுதான் கெஸ் பண்ற சி என்ற நம்பர். டி நம்பர் இந்த நம்பர் எப்படி கெஸ் பண்றாரு? டி அது 0 விட கூடிய ஆனால் 5 விட குறைந்த முழுவன் தொடை. 0 விட கூட 5 விட குறைந்த. அப்ப 1 2 3 4 5 விட குறைஞ்சதான். அப்ப இந்த நம்பர்ல ஒரு நம்பரா இருக்கும் என்று டி என்ற நம்பர் அது ஊகிக்க. ஈய பார்ப்போம். ஈ என்ற நண்பர் என்ன செய்யறாரு? அது 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட 3 மடங்குகளின் தொடைக்குரிய எண்ணாகும். 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட 3 மடங்கு. அப்ப 3 6 9 என்று ஈ என்ற நண்பர் கெஸ் பண்ற. கடைசியா 6வது நண்பரை எப்பாராரு? அவர் அந்த நம்பர் எப்படி கெஸ் பண்றாரா? அது 3 எண் சய 1 வகையிலான ஒரு எண்ணாகும். இந்த சமன்பாற்ற வகையிலான ஒரு எண்ணாகும். இங்கு எண்ணின் பெருமதி 1, 2, 3 ஆகும். எலுமாறா அதான் பிடிச்சது. அப்ப எஃப் என்ன செய்யறாரு? எஃப் நண்பர் எப்படி கெஸ் பண்ணானா 3 எண் சய 1 இந்த சமன்பாட்டுக்கு அமைவாக வரக்கூடிய நம்பரா இங்க எண்ணுக்குரிய விட 1 அடிக்கலாமா 2 அடிக்கலாமா 3 அடிக்கலாமா சொல்ற. அப்ப அந்த எண்ணுக்குரிய விடைய போட்டு பார்க்கணும். எண்ணுக்கு 1 போடுமே 3 தர 1 சய 1 ஓ 3 3 3 1 கழிச்சா 2. எண்ணுக்கு 2 போட்டு பாமே 3 தர 2 6 6 1 கழிச்சா 5. எண்ணுக்கு 3 போட்டு பாமே 3 தர 3 9 9 1 போனா 8. அப்ப இந்த சமன்பாட்டுக்கு அமைவா வரக்கூடிய விடைதான் இந்த கார்டுல நம்பரா இருக்கும் என்று ஊகிக்க. அவைய ஊகிச்சது 2 5 8 என்ற இலக்கத்தை ஊகிச்சிருக்காரு. அவ இதெல்லாம் பார்த்தா சிறுமி. இப்ப கடைசா ஃபைனல் ஒரு தரவுதாரான். அந்த தரவுதான் பிள்ளைகள் இதுல இருந்து இந்த கார்டுக்குரிய நம்பர் என்ன நம்பர் கண்டுபிடிக்கணும். என்ன தரவுதாரான்? ஒழுங்கா வாசிக்கும். என்னதாரான்? எழுமாறாக தெரிவு செய்யப்பட்ட அட்டையின் இலக்கம் மேலே குறிப்பிடப்பட்ட எண் தொடைகளுள் ஏதேனும் ஒன்றுக்கு மட்டும்தான் உரித்தாகும். எல்லாரும் அன்னில மனுங்க. ஏதேனும் ஒன்றுக்கு மட்டும்தான் உரித்தாகும். அப்ப என்ன தரவுதாரான்? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான தரவு இந்த கேள்வியிலே. இங்க 6 நண்பர்கள் 6 விதமான தொடைகள் மூலமாக இந்த கார்டுல உள்ள நம்பர் என்ன நம்பர் என்று ஊகிச்சிருக்காங்க, கெஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கேள்வி என்ன சொல்றான்? இந்த 6 நண்பர் ஊத்த பிரச்சனை இல்ல. இதுல இங்க இந்த கார்டுல உள்ள நம்பர் இல்லையா, அந்த நம்பர்
இந்த 6 தொடையில ஏதாவது ஒரு தொடைக்கு மட்டும்தான் உரித்தானது சொல்லலாம். இந்த கார்டுல இருக்கிற நம்பர் எப்படியா, இந்த 6 தொடைகள்ல இருக்கிற ஏதாவது ஒரு தொடைக்கு மட்டும்தான் உரித்தானம் சொல்லு. ஒரு தொடைக்கு மாத்திரம், மட்டும் என்று சொல்ல அண்டலையும் பண்ணிக்கணும், மட்டும் உரித்தான. இப்ப நான் கேட்க பிள்ளைகள் கெஸ் பண்ணுங்க. அப்ப இந்த கார்டுல உள்ள நம்பர் என்ன நம்பர் ஆயிடுச்சு? யாரு விட சொல்ற பாபு, யாரையோ வச்சிடலாம். 2, 5, 8 ஒரு நம்பர் தான், ஒரு காட்டாடு இருக்காரு, ஒரு காட்டாடு இருக்காரு. அந்த கார்டுல நம்பர் என்ன நம்பர் ஆயிடுச்சு? 10. 10 நம்பரை இல்லையே இருக்கு. 1 9 போட்டிக்காங்க. ஓகே ஓகே. அப்படி 10 வார் வேற விட பாப்பையா சரியா கெஸ் பண்றேன். சரியா சரியா யோசிங்க. கடைசி தர நல்லா பாருங்க. இந்த அட்டையில் உள்ள இலக்கம் இந்த மேலே குறிப்பிடப்பட்ட எண் தொடைகள்ல ஒரு தொடைக்கு மட்டும்தான் உரித்து. அப்ப அந்த தொடை என்ன, அந்த இலக்கம் என்ன? தொடை என்ன, அந்த இலக்கம் என்ன? 2018ஆம் ஆண்டு லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேப்பர், பாஸ் பேப்பர் கேள்வி. கெஸ் பண்ண முடியுதா? சின்ன விஷயம் போய் கவனிங்க. ஒரு தொடைக்கு மாத்திரம்தான் உரித்தா இருக்கா, அப்ப அந்த இலக்கம் ஒரு தடவை மட்டும் அந்த இலக்கமா இருக்கு. அப்ப ஒரு தொடைக்கு மட்டும் வரும், ஒரு தடவை வந்த இலக்கம் மட்டுமா இருக்கு. 2 பாருங்க, இன்னா இருக்காரு, இன்னா இருக்காரு, இன்னா இருக்காரு, அப்ப 2 வராது. 3 பாருங்க, இன்னா இருக்காரு, இன்னா இருக்காரு, இன்னா இருக்காரு, இன்னா 3 வராது. நிறைய தொடையில வராது. சரிங்க, ஒரு தொடைக்கு மட்டும் உரித்தாங்க. 5 பாருங்க, இன்னா இருக்காரு, இன்னா இருக்காரு, இன்னா இருக்காரு, அப்ப 5 வராது. 7 இன்னா இருக்காரு, இன்னா இருக்காரு, இன்னா இருக்காரு, அப்ப 7 வராது, நிறைய வராது. 6 இன்னா இருக்காரு, இந்த 6 இருக்காரு, அப்ப 6 வராது, 7 வராது. 8 8 இன்னா இருக்காரு, இன்னா இருக்காரு, அப்ப 8 வராது. 9 பாருங்க, 9 என்ன 9ஆம் தேதி, அப்ப 9 வராது, நிறைய தொழில் வராது. 1 பாருங்க, 1 நிறைய தினம் வராது, அப்ப 1 வராது. 3 வராது, 5 வராது, 7 9 வராது. பாருங்க, எந்த நம்பர் வராமூட்டி? 1 வராது, 2 வராது, 4 வராது. வெரி குட். 4 வராது. 4 பாருங்க, ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் வந்திருக்க. 4 என்ற இலக்கம் எந்த இடத்துல திருப்பி வரல, மத்த இலக்கம் ரிப்பீட் வந்திருக்கு, வேற வேற தொடையில வந்திருக்கு, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடையில வந்திருக்கு. 4 என்ற இலக்கம் மாத்திரம் இங்கே ஒரு தொடைக்கு மட்டும் இருக்கு. அதுதான் சொன்னேன். இந்த கேள்வி நிறைய பேர் எக்ஸாம் விளங்க டென்ஷன். என்னத்த சொல்றா, எப்படி சொல்ற கேள்வி விளங்கு விட்டுக்கிட்டு வந்தாங்க. என் ஃப்ரெண்ட் விட்டுக்கிட்டு வந்தார். அப்படி அந்த வந்து சொல்லிட்டு சரியா, என்ன விஷயம் சரியா கேள்வி என்ன சொல்ல கிரகிக்கினார். இங்க எடுக்கப்பட்ட இலக்கம் ஒரு இலக்கம் தான். அந்த இலக்கம் இந்த தொடைகள்ல ஏதாவது ஒரு தொடைக்கு மாத்திரம் உரித்தானுண்டா அதுல இருந்து விளங்குது இல்லையா? அப்ப அந்த இலக்கம் ஒரு தடவை அந்த இலக்கம் வேண்டி, அப்ப ஒரு தடவை அந்த இலக்கம் வாய்ந்தால் மற்ற இலக்கம் ரிப்பீட் ஆகி வருது, வேற வேற தொடையில வந்திருக்கி. 4 மட்டும் ஒரே ஒரு தொடை டீல மட்டும் தான் வருகிறது. அப்ப டி என்ற நண்பர் தான் அந்த நம்பரை சரியா கெஸ் பண்ணிருக்க. டிக்கு தான் கூட சாத்தியம், கெஸ் பண்ண சாத்தியம். இப்ப இதை வச்சுட்டு பார்க்கணும். இதை வச்சு கேள்வி வாசிங்க. என்னக்கா, தெரிந்தெடுக்கப்பட்ட அட்டையின் இலக்கத்துக்குரிய தொடையை அனுமானித்தவர் யார்? யாரு? டி. விடயமாக்கப்படுது.
அவ்வட்டையின் இலக்கம் என்ன? 4. அவ்வட்டையின் இலக்கம் 4. சரியா? விடை மார்க் பண்ணுங்களா? அடுத்த கீழே வாங்க. மேலே குறிப்பிடப்பட்ட தொடைகளுள் 3 தொடைகளுக்கு மட்டும் உரித்தான இலக்க தொழில் விட 8 9 தந்திருக்கான், 6 7 தந்திருக்கான், 5 6 தந்திருக்கான், 2 5 தந்திருக்கான். இந்த 4 சோடியில எந்த சோடி 3 தொடைகளை மட்டும் இருக்கு? எட்டாம் ஒரு தடவை 2 தடவை 8ஆம் நம்பர் 2 தடவை வருது. அப்ப இது சொல்லி வரவே வராது. 3 தடவை இதுல 6 6 1 2 வேற 6 வருதா? 6ஆம் நம்பர் 2 தொடையில மட்டும்தான் வருது. அப்ப இந்த விட வரவே வராது. இதுவும் வராது. 6 இருக்கல வராது. கண்ணை மூடடிக்க 4 விட செக் பண்ணி பார்ப்போம். 2ஆம் இலக்கம் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை. 2ஆம் இலக்கம் 3 தடவை. 5ஆம் இலக்கம் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை. அப்ப 2ஆம் நம்பர் 3 தடவை வந்திருக்கு, 5ஆம் நம்பர் 3 தடவை வந்திருக்கு. விட 2 கமாண்ட்ஸ். இங்க 6 இல்லைன்னாலே அடுத்து செக் பண்ண தேவை. இங்க 6 வரல இல்லையா? 2 அதையும் விட்டு போடு. 4 நம்பர் கேஸ் போட விட 4 2 கமாண்ட்ஸ். 3 தொடையில மட்டும் வந்தது கேட்க விட 2 கமாண்ட்ஸ். 24 கூடிய எண்ணிக்கையான தொடைகளுக்கு உரித்தான இலக்கம் எது? 3 5 7 9 தெரியும். 3 5 7 9 3 5 7 9 பாப்பேன். 3 எத்தனை தடவை? ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 3 3 தடவை. 5 ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 5 3 தடவை. 7 ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 7 3 தடவை. 9 ஒரு தடவை 2 தடவை 3 4 தடவை சார். 9 3 தடவை 3 4 தடவை. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அவ்வளோ 4 தடவை. சரியா? 1 2 3 அப்படியே 3 தடவை. சரியா? 3ஆவது இலக்கம் வந்து 4 தடவை கெஸ் பண்ணப்பட்டிருக்கு. 4 தொடைகள் விட 3. அதுக்கு விட இலக்கம் வந்து 3. முதலாவது இலக்கம் 3. 25 பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள சோடிகளுள் முற்றற்ற தொடை. இப்ப தொடையில கொஞ்சம் பேசிட்டு முற்ற தொடை முற்றற்ற தொடை விளங்கும். முற்றற்ற தொடைகள் 2 குறிப்பிட்ட 20 யார்? ஏயும் பியும் தந்திருக்கான், பியும் சியும் தந்திருக்கான், பியும் எஃப்பும் தந்திருக்கான், எஃப்பும் இயும் தந்திருக்கான். முற்றற்ற தொடை சொல்லுங்க. முற்றற்ற தொடை நன்னு முற்றற்ற தொடை நன்னு ஓரல் படித்துதாங்க. காணொலி பிள்ளைகள் 2 தொடைகளுக்கு இடையில இன்டர்செக்ஷன் இடைவெட்டு வந்தா அது சொல்லுவோம் முற்ற தொடை. முற்ற அப்படின்னா பொது மூலம் இருக்குமா? 2 தொடைகளுக்கு பொது மூலம் இருக்குமெண்டா அதுக்கு பேர் சொல்லுவோம் முற்ற தொடை. 2 வட்டம் பிரிஞ்சு பிரிஞ்சு வருமாண்டா பொது மூலம் எதுவுமே இல்லை என்றா சூனியமா இருக்குமாண்டா, இடைவெட்டு சூனியமா இருக்குமெண்டா அது சொல்லுவோம் முற்றற்ற முற்றற்ற தொடை. அப்ப ஏயும் பி பாருங்க. ஏயும் பி பாருங்க. பார்த்தா என்ன இருக்கு? 7 இருக்காது. 7 பொதுவா இருக்காது. அப்ப அவர் முட்டி வருவார். அப்ப அவர் வரமாட்டார். பிஏசி பாருங்க. பிஏசி பாருங்க. யாருக்கா? 9 இருக்க பாருங்க. பிஏசியில 9 இருக்காது. அவர் முட்டி வர பொது மூலம் இருக்கு. பிஎம்சி வராது.
பியும் எஃப் பியும் எஃப் 6 7 8 9 2 5 8 யாருங்க 8 இருக்க பில எஃப்ல 8 இருக்காரு பொதுவா இருக்க அப்ப அவர் முட்டி வருவார் அப்ப அவர் வராட்டி கண்ணை மூடி போனா இப்ப நான் செக் பண்ண தேவை செக் பண்ணி பாப்பது எஃப்மி எஃப்ல 2 5 8 ஈல 3 6 9 இந்த ரெண்டையும் பாருங்க பொதுவான ஆக்கள் யாருமே இல்ல ஒரு ஆள் 3 6 9 ஒரு ஆள் 2 5 8 பொதுவான ஆக்கள் யாருமே இல்லை அப்ப அவங்க பிரிஞ்சு வருவாங்க முட்டட்டதோட வருவாங்க விட எஃப் மீயும் விட எஃப் மீயும் விட மார்க் பண்ணி